இந்த செஷனில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து இப்போ கேக்யூல் டேட்டாபேஸில் நம்மளுக்கு வெதர் டேட்டா வந்து ரியல் டைமில் ஃபீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த டேட்டா இருக்குல்ல, அதாவது கேக்யூல் டேட்டாபேஸில் இருக்கிற டேட்டாவை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட்டை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ எதை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ரிப்போர்ட்டை க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, பவர் பிஐ யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ரிப்போர்ட்டை க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து இந்த ஒர்க் ஸ்பேஸில் இருக்கேன், நம்மளோட வெதர் ஸ்ட்ரீமிங் ஒர்க் ஸ்பேஸில். இதில் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம வந்து கேக்யூல் டேட்டாபேஸில் query செட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து போன செஷன்லேயே வந்து இந்த ஈவென்ட் ஹவுஸ் க்ரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த கேக்யூல் டேட்டாபேஸும் க்ரியேட் ஆச்சு, அதே மாதிரி கேக்யூல் query செட்டும் நம்மளுக்கு வந்து க்ரியேட் ஆச்சு. ஸோ இந்த query செட்டை நான் வந்து இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த query செட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு வியூ மாதிரி நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட டேட்டாபேஸில் டேபிள் இருக்குது. அது என்ன டேபிள் அப்படின்னா, நம்ம க்ரியேட் பண்ண வெதர் டேபிள் கரெக்டாக. ஸோ இந்த டேபிளை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு வியூ மாதிரி க்ரியேட் பண்ணிட்டு, அந்த வியூவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அனாலிசிஸ், அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டிங்லாம் க்ரியேட் பண்ணலாம். ஸோ நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து இப்போ ஒரு query விண்டோ மாதிரி இருக்குல்ல, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா query செட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக வந்து நம்ம வந்து இந்த கேக்யூல் queryயை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த டேபிளை வந்து அனலைஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த query செட்டு. ஸோ அந்த அனலைஸ் பண்ணுற query இருக்குல்ல, அந்த queryயை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேபிளில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கும் கரெக்டாக. நீங்கள் வந்து இந்த queryயை யூஸ் பண்ணி உங்களோட ரிப்போர்ட்டிங்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த டேபிளோட ஸ்ட்ரக்சரை நீங்கள் வந்து மாற்றிட்டு நீங்கள் வந்து அதை ரிப்போர்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். விச் இஸ் பேசிக்லி லைக் வந்து பார்த்திங்கன்னா வியூஸ் மாதிரி தான். ஸோ டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வியூஸ் க்ரியேட் பண்ணுவீங்களா டாப் ஆஃப் தட். ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு குயிக்காக வந்து ஒரு query வந்து நம்ம வந்து இப்போ ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து போன செஷனில் நம்ம வந்து கவுண்ட் பார்த்தோம். ஸோ இதை நான் வந்து இப்போ ரிமூவ் பண்ணுறேன். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இதை மட்டும் நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ பேசிக்காக இந்த கேக்யூல் query என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு 100 ரோஸை வந்து இந்த டேபிள்லேருந்து நம்மளுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ உங்களுக்குலாம் வந்து ஒரு டவுட் இருக்கலாம், ஸோ இந்த கேக்யூல் queryலாம் நம்ம வந்து படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் வந்து யோசிக்கலாம். ஸோ இந்த query வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சின்டாக்ஸாக இருக்கும். ஸோ ஒரு குயிக்கான ஒரு டிப் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம், இதை ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு. ஸோ பேசிக்காக வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து SQL தெரியும் கரெக்டாக. ஸோ அந்த SQL வச்சுட்டே நீங்கள் வந்து இந்த கேக்யூல் queryயை நீங்கள் வந்து இதில் வந்து ஃபார்முலேட் பண்ணலாம். ஸோ நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஓகே, ஸோ பேசிக்காக நீங்கள் வந்து இப்போ ஒரு query எழுதணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அது என்ன query அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேபிளில் வந்து ஒரு இந்த ஈவென்ட் ப்ராசஸ்ட் யூடிசி டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்குல்ல. ஸோ இந்த காலம் வந்து ஒரு டைம் ஸ்டாம்ப் காலம் கரெக்டாக. ஸோ பேசிக்காக வந்து இந்த காலமில் இருக்கிற மேக்ஸிமமாக இருக்கிற ஒரு டேட்டா என்ன, அதாவது மேக்ஸிமம் டைம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து query எழுதணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக SQL எழுதிடுவீங்க கரெக்டாக. ஆனால் கேக்யூஎல்ல உங்களுக்கு சின்டாக்ஸ் தெரிலனா நீங்கள் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக ஃபேஸ் பண்ணலாம். ஸோ இதை ஈஸியாக பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் நார்மலாக SQL queryயை நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ எப்படி பண்ணுவீங்க, ஜஸ்ட் வந்து செலக்ட் மேக்ஸ், அதுக்கப்புறம் வந்து காலம் நேம் போடுவீங்களா, என்ன போடுவீங்க, ஈவென்ட் ப்ராசஸ்ட் யூடிசி டைம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரம் டேபிள் நேம் போடுவோம், விச் இஸ் இந்த வெதர் டேபிள். ஸோ இதை நம்ம காப்பி பண்ணிட்டு நம்ம வந்து இங்கே போட்டுக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட நார்மல் SQL query கரெக்டாக. ஸோ இந்த SQL queryயை நீங்கள் வந்து இதில் ரன் பண்ணிவிட்டு இந்த SQL queryயை வச்சுட்டு எனக்கு கேக்யூல் queryயை ஜென்ரேட் பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த query செட்லேயே நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணலாம். ஸோ நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து நார்மல் SQL query கரெக்டாக. ஸோ இந்த SQL queryக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த மாதிரி டபுள் டேஷ் பட்டன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு தெரியும் SQL queryயாக மாறி இருக்கும். ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணுறேன் இப்போ பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷனோட ஹைலைட்லாம் போயிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு 2 டேஷ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு SQL query இது வந்து கன்சிடர் பண்ணோம். அது போட்டதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ பேசிக்காக நீங்கள் வந்து என்ன கேட்குறீங்கன்னா, இந்த queryயை நீ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதை ரன் பண்ணோம் அப்படின்னா இந்த query இருக்குல்ல, நம்ம அடித்த SQL queryயோட ஈக்குவலண்ட்டான ஒரு கேக்யூல் queryயை இது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அவுட்புட்டில் கொடுக்கும். ஸோ இதை குயிக்காக வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த 3 லைன் நம்ம வந்து இப்போ அடித்தோம்ல, அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எரர் வருது. ஸோ பேசிக்காக என்னென்னா, நம்மளோட டேபிளில் வந்து இந்த சிம்பிள் இருக்குல்ல, அதாவது டேஷ் சிம்பிள் இருக்கனால நம்ம டேரெக்டாக இப்படி கொடுக்க முடியாது. ஸோ நம்ம வந்து டபுள் கோட்ஸில் தான் நம்ம வந்து கொடுக்கணும் டேபிள் நேமை. ஸோ இப்படி கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து இதை ரன் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு query வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு கரெக்டாக. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த queryயை நம்ம ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம்.
காப்பி பண்ணிட்டு நான் வந்து இங்கே கீழே என்டர் அடிச்சுட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து அந்த ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து இந்த SQL queryயோட ஈக்குவலன்ட் KQL query நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருது. ஸோ இப்போ வந்து நம்ம இதை செலக்ட் பண்ணி நம்ம வந்து ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்துடுது பாருங்கள். ஸோ பேசிக்காக வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஏதாவது KQL query நீங்கள் எழுதணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு SQL query தெரியும் கரெக்டாக. ஸோ அதை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைப் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். ஸோ அந்த அவுட்புட்டை வச்சுட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்படி கொடுக்கணும்னு வச்சுக்க பாருங்கள். ஒரு ஆஸ் கொடுத்துட்டு லேட்டஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு காலம் நேமை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இதை ரன் பண்ணோன்னா நம்மளுக்கு அதுக்கேற்ற ஈக்குவலண்ட்டான கோடு கொடுத்துரும். ஸோ நம்ம வந்து இதே மாதிரி காப்பி பண்ணிட்டு இங்கே வந்து நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ணோன்னா இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு புது காலம் லேட்டஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இதனால் நீங்கள் வந்து KQL query வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நார்மல் SQL query அடிச்சுட்டு அதோட ஈக்குவலண்ட் query வந்து நீங்கள் இதிலேருந்தே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிப்பு. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து query செட்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து ஒரு KQL query நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ நம்ம ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இந்த query செட்டில் ஒரு query எழுதி நம்மளுக்கு தேவையான டிசைட் அவுட்புட்டை நம்ம வந்து எடுத்துகிட்டு வரணும். ஸோ அந்த அவுட்புட்டை வச்சுட்டு தான் நீங்கள் வந்து ஒரு ரிப்போர்ட்டை க்ரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து இப்போ க்ரியேட் பண்ண கோடெல்லாம் நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கோடு வந்து பார்த்திங்கன்னா 100 rows தான் நம்மளுக்கு வந்து எடுக்குது கரெக்டாக செலக்ட் பண்ணி காமிக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டேக் 100 வந்து நான் வந்து ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ நம்மளுக்கு வந்து டேக் 100 தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டேபிள் நேம் மட்டும் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த டேபிளில் இருக்கிற எல்லா ரோஸுமே நம்மளுக்கு வந்து இப்போ ஜென்ரேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போது இந்த டேபிளில் இருக்கிற எல்லா டேட்டாவை வச்சு தான் நம்ம ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த query செட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கிரியேட் பவர் BI ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த பட்டன் நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டு நம்மளோட query செட் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட்டை க்ரியேட் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து இந்த பட்டனை நான் வந்து இப்போ கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த பவர் BI வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ பேசிக்காக வந்து இந்த பவர் BIயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேரெக்டாக நம்மளோட விஷுவலை நம்ம வந்து இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பவர் BI வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட KQL query ரிசல்ட் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ரிசல்ட் என்ன அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஒரு KQL query நம்ம வந்து இந்த query செட்டில் அடிச்சிருந்தோம்ல அந்த அவுட்புட்டோட ரிசல்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ பேசிக்காக வந்து இந்த டேட்டா வச்சுட்டு நம்ம வந்து இப்போ ரிப்போர்ட் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு குயிக்காக வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஒரு கார்டு விஷுவலை நான் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிட்டு நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ளவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்குல்ல. ஸோ இதை நான் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போடுறேன். ஸோ இது வந்து பேசிக்காக நம்மளோட சம் வந்து நம்மளுக்கு வந்து கால்குலேட் ஆகுது. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் வந்து கவுண்ட் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக வந்து இது கவுண்ட் பண்ணால் டோட்டலாக இப்போ வந்து நம்மளோட டேபிளில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ பார்த்திங்கன்னா 263 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ டேட்டா வந்து நம்மளோட KQL டேட்டா பேஸுக்கு ஃபீட் ஆகிட்டே இருக்குது ரியல் டைமில். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குயிக்காக இன்னொரு சின்ன விஷுவல் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த லைன் சார்ட்டை நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த லைன் சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹியூமிடிட்டி இருக்குல்ல. ஸோ இந்த ஹியூமிடிட்டியை வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா Y ஆக்சிஸில் போடுறேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆவரேஜ் வச்சுக்கலாம். ஸோ ஆவரேஜ் ஹியூமிடிட்டி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ X ஆக்சிஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லோக்கல் டைம் வந்து போடலாம். ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டைம் பேஸ் பண்ணி ஹியூமிடிட்டி வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு குயிக்காக வந்து ஒரு ரிப்போர்ட் நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ரிப்போர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளோட query செட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இது க்ரியேட் பண்ணியிருக்கோம் கரெக்டாக. ஸோ இந்த query செட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியூ மாதிரி. ஸோ இந்த டேபிளில் இருக்கிற ஆக்சுவலாக ரெக்கார்டு ஆட் ஆக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்காக நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட்டை க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த ரிப்போர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சேவ் திஸ் ரிப்போர்ட்டுன்னு இருக்கும். ஸோ இதை நான் வந்து இப்போ சேவ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ரிப்போர்ட்டுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட் தான். ஸோ நான் வந்து என்ன நேம் கொடுக்குறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து டெஸ்ட் ரியல் டைம் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒர்க் ஸ்பேஸில் சேவ் பண்ண போகிறேன்னு கேட்குது. ஸோ நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து இந்த வெதர் ஸ்ட்ரீமிங் ஒர்க் ஸ்பேஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து இங்கே கண்டினியூ கொடுக்குறேன்.
ஸோ பேசிக்காக நம்ம வந்து இப்போ க்ரியேட் பண்ண ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஒர்க் ஸ்பேஸில் டெப்ளாய் ஆகிடும். ஸோ இதை நான் வந்து இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா திரும்பவும் நம்மளோட வெதர் ஸ்ட்ரீமிங் ஒர்க் ஸ்பேஸுக்கு போகிறேன். ஸோ போயிட்டு நம்ம வந்து இங்கே பேஜை வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நம்மளோட ரிப்போர்ட் வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அதோட சிமேட்டிக் மாடல் இல்லைனா வந்து நம்ம டேட்டா மாடல்னு சொல்லலாம். ஸோ இதில் தான் நம்மளோட ஆக்சுவல் query செட் நம்ம வந்து கிரியேட் பண்ணோம்ல, அதோட டேட்டா செட் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இந்த ரிப்போர்ட்டை நான் வந்து இங்கே ஓப்பன் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இதுதான் நம்மளோட ரிப்போர்ட்டு. ஓகே. ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட KQL query செட்டில் இருக்கிற அந்த அவுட்புட்டை வச்சு தான் நம்மளோட ரிப்போர்ட் வந்து இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த KQL டேட்டா பேஸில் டேட்டா வர வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்கே கவுண்ட் வந்து 270 இருக்குது. ஸோ இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூடுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ரிப்போர்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து பேஜ் ரெஃப்ரெஷ் பேசிஸில் நீங்கள் வந்து ரியல் டைமாக வந்து இது ரெஃப்ரெஷ் பண்ண வைக்கலாம். ஸோ நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து எடிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குல்ல, ஸோ இதை நான் வந்து இப்போ கிளிக் பண்ணுறேன். ஓகே. ஸோ இந்த எடிட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் ஸ்பேஸில் நீங்கள் வந்து இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒயிட் ஸ்பேஸில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் யுவர் ரிப்போர்ட் பேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நான் வந்து இங்கே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாட்டமில் வந்து பேஜ் ரெஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ஆட்டோ பேஜ் ரெஃப்ரெஷ், அதுக்கப்புறம் வந்து சேஞ்ச் டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்காக நீங்கள் வந்து இதில் 2 நாளும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேஞ்ச் டிடெக்ஷன்னா ஏதாவது ஒரு சேஞ்ச் வந்து நம்மளோட டேட்டா பேஸில் ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ரிப்போர்ட் வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். ஆட்டோ பேஜ் ரெஃப்ரெஷ்னா ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஒரு டைமிங்கை நம்ம வந்து டிஃபைன் பண்ணோன்னா அதுக்கேற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோ பேஜ் ரெஃப்ரெஷை நான் வந்து இப்போ சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து இங்கே டைமிங் வந்து கேட்குது, எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் வந்து இந்த பேஜை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா செகண்ட்ஸ் நான் வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ சூஸ் பண்ணிட்டு நான் வந்து இந்த 30 செகண்ட்ஸ்க்கு பதிலாக நான் வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். ஸோ உங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த யூஸ் கேஸ்க்கு 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி தான் நம்ம வந்து API வந்து நம்ம வந்து கால் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 30 செகண்ட்ஸே கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து ஜஸ்ட் வந்து டெஸ்டிங் பர்பஸ்க்காக 5 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஷோ டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களோட ஒர்க் ஸ்பேஸுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ பேசிக்காக வந்து நம்மளோட அட்மின் இன்டர்வல் வந்து 1 செகண்டுக்கு ஒரு வாட்டி இது வந்து ரெஃப்ரெஷ் ஆகிற மாதிரி கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஆக்சுவல் ரேட் வந்து நம்ம வந்து 5 செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி இந்த பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிற மாதிரி நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 செகண்ட்ஸ்க்கு பதிலாக நீங்கள் வந்து 1 செகண்டுக்கே நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அப்படி மாற்றிங்கன்னா ஒரு செகண்டுக்குமே நம்மளோட பேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இதை கான்ஃபிகர் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே சேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், சேவ் திஸ் ரிப்போர்ட்டுன்னு. ஸோ இதை நம்ம வந்து இப்போ சேவ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து சேவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ பேசிக்காக நம்மளோட ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எவ்ரி 1 செகண்டுக்கு நம்மளோட ரிப்போர்ட் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது ரியல் டைமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த சேஞ்சஸை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 282 இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்மளோட பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டே தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா வந்து எவ்ரி 30 செகண்ட்ஸ் ஒன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டேட்டா வந்து வருது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 செகண்ட்ஸுக்கு அப்புறம் இது வந்து 283 ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு வந்து கவுண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக 283 ஆகுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆவரேஜ் ஹியூமிடிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டைம் ஃப்ரேம் படி நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த கவுண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரியல் டைமாக வந்து இது வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு பேசிக் ரிப்போர்ட் தான். ஸோ இந்த ரிப்போர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து இந்த எடிட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து நிறைய விஷுவலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்டைலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒன் வே ஆஃப் கிரியேட்டிங் ரிப்போர்ட். ஓகேவா. ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாமே இந்த ஃபேப்ரிக்கில் இருக்கிற ஆன்லைன் வெர்ஷனை யூஸ் பண்ணியே நம்ம வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஆன்லைன் பவர் BI வெர்ஷனை யூஸ் பண்ணியே. ஸோ நீங்கள் இந்த ஆன்லைனில் பண்ணுற வேலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா இந்த பவர் BIயில் வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு வேயும் நம்ம வந்து இதில் டிஸ்கஸ் பண்ணலாம். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ நம்ம வந்து இதே ரிப்போர்ட்டை வந்து நம்ம வந்து பவர் BI டெஸ்க்டாப்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த
அந்த வேயும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அத எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து உங்களுக்கு நெறைய ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். உங்களால டேட்டாவ வந்து பார்த்தீங்கன்னா, மேனிபுலேட் பண்ண முடியும். அதாவது பவர் பிஐ எண்ட்ல. ஸோ மேனிபுலேட் பண்ணிட்டு நீங்க வந்து உங்களோட ரெக்யர்மென்ட்ஸ்க்கு தகுந்த மாரி நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த பவர் பிஐ ஆன்லைன் வெர்ஷன்ல நம்ம எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்துட்டோம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பவர் பிஐ டெஸ்க்டாப் யூஸ் பண்ணி எப்படி வந்து இந்த கேக்யூல் டேட்டாபேஸோட கனெக்ட் பண்றது, அதில எப்படி நம்ம வந்து ரிப்போர்ட் கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த பவர் பிஐ டெஸ்க்டாப்ப வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக்கா வந்து நீங்க பவர் பிஐ டெஸ்க்டாப்ப நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க வந்து ஓப்பன் பண்ணீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ இதில வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து அந்த உங்களோட ஃபேப்ரிக் யூசர் அக்கவுண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த கிரெடென்ஷியல யூஸ் பண்ணி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த பவர் பிஐ டெஸ்க்டாப்ல நீங்க வந்து லாகின் பண்ணிக்கணும். ஸோ அப்படி லாகின் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஈஸியா வந்து உங்களோட ஃபேப்ரிக் வொர்க் ஸ்பேஸ்ல இருக்கிற ரிசோர்ஸஸ்லாம் நீங்க வந்து இந்த பவர் பிஐ டெஸ்க்டாப்ல வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சைன் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும் டிஃபால்ட்டா. ஸோ நீங்க வந்து அந்த பட்டன யூஸ் பண்ணி நீங்க வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இங்க வந்து ஆல்ரெடி நான் வந்து லாகின் பண்ணி வச்சுட்டேன். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பவர் பிஐ டெஸ்க்டாப் வந்து இப்படி தான் இருக்கும். ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஸோ இப்போ வந்து எப்படி வந்து இந்த பவர் பிஐ டெஸ்க்டாப் யூஸ் பண்ணி நம்மளோட கேக்யூல் டேட்டாபேஸ நம்ம வந்து எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, இங்க வந்து ஹோம் டேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, மேல வந்து கெட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இத நான் வந்து இங்க கிளிக் பண்றேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இத நான் வந்து இங்க சூஸ் பண்றேன். ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து லெஃப்ட் சைட்ல நெறைய கேட்டகரிஸ் இருக்கும். ஸோ இதில நம்மளுக்கு வந்து என்ன கேட்டகரி சூஸ் பண்ணணும்னா, மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இத நம்ம வந்து இங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக்ல இருக்கிற எல்லா சப்போர்ட்டட் டேட்டா சோர்சஸ் இருக்கும். ஸோ அதில நம்ம வந்து என்ன சூஸ் பண்ண போறோம்னா, இந்த கேக்யூல் டேட்டாபேஸ் தான் நம்ம வந்து சூஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, இந்த கேக்யூல் டேட்டாபேஸ நான் வந்து இங்க கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு நான் வந்து இங்க கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இத நான் வந்து இங்க கிளிக் பண்றேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கேக்யூல் டேட்டாபேஸ் இருக்குல்ல, ஸோ அத பத்தி இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து கேட்குது. ஸோ அதில நம்ம வந்து இந்த கிளஸ்டர் டீட்டெயில்ஸ் குடுக்கணும். அப்புறம் வந்து டேட்டாபேஸ் நேம், அதுக்கப்புறம் டேபிள் நேம் இதெல்லாம் நம்ம வந்து குடுத்து தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன நம்ம வந்து ஃபேப்ரிக்ல இருந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, ஃபேப்ரிக்குக்கு நான் வந்து திரும்பவும் போறேன். ஸோ இது வந்து நம்ம வந்து ஆன்லைன்ல கிரியேட் பண்ண ரிப்போர்ட். இங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரியல் டைம்ல அப்டேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து அந்த டீட்டெயில்ஸ நம்ம வந்து எடுத்துக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நம்மளோட கேக்யூல் ஈவென்ட் ஹவுஸ் இருக்குல்ல, அதுக்கு நான் வந்து போறேன். நம்ம கிரியேட் பண்ண ஈவென்ட் ஹவுஸ். ஸோ இந்த ஈவென்ட் ஹவுஸ்ல இந்த வெதர் ஈவென்ட் ஹவுஸ் தான் நம்மளோட கேக்யூல் டேட்டாபேஸ் கரெக்ட்டா? ஸோ இத நான் வந்து இங்க சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ரைட் சைட்ல அ குவெரி யூஆர்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், காப்பி யூஆர்ஐ அப்படின்னு இருக்கும். ஸோ இத வந்து நீங்க வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ பேசிக்கா வந்து இந்த யூஆர்ஐ தான் இந்த கிளஸ்டரோட அ இன்ஃபர்மேஷன். அதாவது கிளஸ்டரோட ஒரு யூஆர்ஐ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த யூஆர்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டாபேஸோடது. ஸோ அத யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஓகே. ஸோ இத காப்பி பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து என்ன பண்றேன்னா, திரும்ப நான் வந்து பவர் பிஐ டெஸ்க்டாப்க்கு போறேன். ஸோ போயிட்டு இந்த கிளஸ்டர் இருக்குல்ல, ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த யூஆர்எல்ல பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட யூஆர்எல். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட டேட்டாபேஸ் நேம் கேட்குது. அதுக்கப்புறம் வந்து டேபிள் நேம் கேட்குது. ஸோ இது 2மே ஆப்ஷனல் தான். ஆனா நம்ம வந்து இதில ஃபீட் இன் பண்றது ஒரு பெஸ்ட் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ டேட்டாபேஸ் நேம் வந்து என்னன்னா, திரும்பவும் நான் வந்து ஃபேப்ரிக்குக்கு போனேன்னா, இதுதான் நம்மளோட டேட்டாபேஸ் நேம் விச் இஸ் வெதர் ஈவென்ட் ஹவுஸ். ஸோ இத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிட்டு நம்ம வந்து இந்த டேட்டாபேஸ் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல நம்ம வந்து பேஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டேபிள் நேம் கேட்குது. ஸோ நம்மளோட டேபிள் நேம் என்னன்னா, வெதர் டேபிள் தான் நம்மளோட டேபிள் நேம். ஸோ இத நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம் நம்மளோட வெதர் டேபிள. ஸோ காப்பி பண்ணிட்டு நம்ம வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல நம்ம வந்து போடலாம். ஸோ இந்த டேபிள் நேம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து வியர்டா நம்மளுக்கு டேஷ் சிம்பல் யூஸ் பண்ணியிருக்கனால, நம்ம வந்து இப்படி டிஃபைன் பண்ணக்கூடாது. இது எப்படி டிஃபைன் பண்ணணும்னா, ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்ல தான் நம்ம வந்து இத வந்து டிஃபைன் பண்ணணும். ஸோ ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, டபுள் கோட்ஸ்ல நம்ம வந்து டிஃபைன் பண்ணணும். ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, டேபிள் நேம் வந்து இந்த மாரி சிங்கிள் வேர்ட்ல வச்சுக்கிறது ஒரு குட் பிராக்டிஸ். ஸோ அத நான் ஃபாலோ பண்ணாம விட்டுட்டேன். ஸோ இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணா கண்டிப்பா வந்து அத ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ டேபிள் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து ஒரு சிங்கிள் வேர்டா கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் பிராக்டிஸ். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டேபிள் நேம் குடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டாபேஸோட நேமு, அதுக்கப்புறம் கிளஸ்டர் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த கிளஸ்டர் டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, குவெரி யூஆர்எல். ஸோ இத வந்து இன்னொரு வாட்டி காமிச்சிடுறேன். எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா, நம்மளோட கேக்யூல் டேட்டாபேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க வந்து காப்பி யூஆர்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இத தான் நம்ம வந்து காப்பி பண்ணி நம்ம வந்து கிளஸ்டர்ல நம்ம வந்து ஆட் பண்ணோம். ஸோ அத மட்டும் நீங்க வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஒன்ஸ் இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்க வந்து குடுத்ததுக்கப்புறம், இப்போ நீங்க ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா, சில அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து எதுவுமே குடுக்க தேவையில்ல.
ஓகே. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து டேட்டா கனெக்டிவிட்டி மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இதில வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்ம வந்து ஆன்லைன்ல பண்ணோம் தெரியுமா? ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட் குவெரி மோட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆகும். ஸோ பேசிக்கா அதுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பெருசா வந்து உங்களோட டேட்டாவ நீங்க வந்து ஃபர்தரா எதுவுமே டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியாது. ஸோ டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த KQL டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணி, நீங்க வந்து ரிப்போர்ட் மட்டும் தான் நீங்க வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சேஞ்சஸுமே நீங்க வந்து உங்களுக்கு பண்ண முடியாது. ஸோ எக்ஸ்ட்ராவா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு மெஷர்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காலம நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸிஸ்டிங் டேட்டாவ நீங்க வந்து எதுவுமே நீங்க வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட டேட்டாவ நீங்க வந்து ஏதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும். அதாவது எக்ஸிஸ்டிங் காலம வந்து நீங்க சேஞ்ச் பண்ணணும். டேட்டா டைப் சேஞ்ச் பண்ணணும். ஏதாவது விஷயம் நீங்க வந்து பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, பெஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் மோட் தான். ஸோ பேசிக்கா இம்போர்ட் மோட்ல வந்து என்ன நடக்கும் அப்டின்னா, அந்த KQL டேட்டாபேஸ்ல இருக்கிற டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா வந்து இந்த Power BI டெஸ்க்டாப்ல வந்து இம்போர்ட் ஆகுற மாரி. ஸோ அப்படி இம்போர்ட் ஆச்சுன்னா, இங்க இன்பில்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு டேட்டா மாடல் கிரியேட் ஆகும். ஸோ அந்த டேட்டா மாடல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அப்டேட் பண்ண முடியும். அதாவது டேட்டா டைப்ப சேஞ்ச் பண்ண முடியும். அந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல வந்து நம்ம டைரக்ட் குவெரி மோட்ல தான் பண்ணோம். ஸோ அது மட்டும் தான் சப்போர்ட்டட் ஆன்லைன்ல. ஸோ டைரக்ட்டா KQL டேட்டாபேஸ்ல கனெக்ட் பண்ணி நம்ம வந்து டேட்டா வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து டெஸ்க்டாப் வெர்ஷன்ல பண்றனால, நான் வந்து இந்த இம்போர்ட் மோட வந்து நான் யூஸ் பண்றேன். ஸோ இம்போர்ட் மோட யூஸ் பண்ணனால, நம்மளுக்கு வந்து இன்னும் வந்து நெறைய ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். ஸோ அதனால நான் வந்து இந்த இம்போர்ட் மோட நான் வந்து சூஸ் பண்ணிட்டு நான் வந்து இங்க ஓகே குடுக்குறேன். ஓகே. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்க வந்து ஓகே குடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட டேட்டாவோட ஒரு ப்ரிவ்யூ வந்து இருக்கும். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த லோட் பட்டன நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட டேட்டா வந்து கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க லோட் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ பண்ணியிருக்கோம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த query 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு டேபிள் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இது இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ ரிப்போர்ட் வியூல இருக்கோம். அதே மாரி இங்க வந்து இங்க டேட்டா வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டாவ நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, Power BI டெஸ்க்டாப். ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இங்க கார்ட் விஷுவல நீங்க வந்து கிரியேட் பண்ணிட்டு, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அ அ கிளவுட வந்து நீங்க வந்து டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். அதே மாரி நீங்க வந்து விஷுவல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதுக்கு கவுண்ட் பார்ப்போம். ஸோ 312 இருக்கு. ஸோ பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா வந்து ரியல் டைம்ல நம்மளுக்கு அப்டேட் ஆகாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்க வந்து ரெஃப்ரெஷ் பண்ணா தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரியல் டைம்ல அப்டேட் ஆகும். ஸோ வேறஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆன்லைன் வெர்ஷன்ல நம்மளுக்கு வந்து டேட்டா வந்து ரியல் டைம்ல வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கு. ஸோ அந்த ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கு. டைரக்ட் குவெரி மோட் வெர்சஸ் இம்போர்ட் மோட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து இந்த ஃபேப்ரிக்குக்கு நான் வந்து திரும்பவும் போறேன். போயிட்டு நம்மளோட ரிப்போர்ட்ட நான் வந்து ஓப்பன் பண்றேன். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கவுண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா 314 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, 312 தான் இருக்கு. இது வந்து அப்டேட் ஆகல. ஸோ அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்க வந்து இத ரெஃப்ரெஷ் பண்ணா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டேட்டாவ வந்து எடுத்து நம்மளுக்கு வந்து இங்க வந்து அப்டேட் ஆகும். ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரியல் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்டேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆன்லைன் Power BIக்கும் அப்புறம் டெஸ்க்டாப் வெர்ஷனுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து முன்னாடியே சொன்ன மாரி, உங்களோட ரெக்வயர்மெண்ட்ஸ்க்கு தகுந்த மாரி நீங்க வந்து உங்களோட ரிப்போர்ட்ட நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு வெர்ஷன் ஆஃப் ரிப்போர்ட்ட நான் வந்து இந்த Power BI டெஸ்க்டாப் யூஸ் பண்ணி நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அந்த வெர்ஷன வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்லி வே அப்படின்னு கிடையாது. ஸோ நான் வந்து என்னோட ரெக்வயர்மெண்ட்ஸ்க்கு தகுந்த மாரி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே ரிப்போர்ட்ட கூட நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லன்னா வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வேற ஏதாவது நீட் இருந்துச்சுன்னா, நீங்க அதுக்கு ஏத்தபடி நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அந்த ரிப்போர்ட்ட நான் வந்து இப்ப நான் ஓப்பன் பண்றேன். ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிரியேட் பண்ண ரிப்போர்ட்டு. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு ரிப்போர்ட் தான். ஸோ பேசிக்கா நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து இந்த லோக்கல் டைம் வந்து நான் வந்து ஒரு கார்ட் விஷுவல்ல கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து அலர்ட்ஸ் நான் வந்து இங்க டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஏர் குவாலிட்டி டிஃபைன் பண்ணியிருக்கேன். கண்டிஷன்ஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கண்டிஷன்ஸோட இமேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இமேஜ் URL இருந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த டேட்டா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஈவன் ஹப்ல இருந்து வர டேட்டா தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரஷர், UV, ஹியூமிடிட்டி, விண்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கார்ட் விஷுவலா குடுத்துருக்கேன். ஸோ பேசிக்கா இத பார்த்தாலே உங்களுக்கு வந்து குயிக்கா தெரிஞ்சிரும். ஓகே என்ன மாரி சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 டே ஃபோர்காஸ்டிங் தான். ஸோ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து ஃபோர்காஸ்டிங் வந்து நம்ம டேட்டா வந்து இன்ஜெஸ்ட் பண்ணியிருக்கோம்.
இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30th ஆஃப் டிசம்பர். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3 டேஸ் ஃபோர்காஸ்டிங் பண்ணுறோம். அதாவது இன்னைக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டுமாரோ விச் இஸ் 31st டிசம்பர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் 1st ஆஃப் ஜனவரி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் டெம்பரேச்சர் என்ன, மினிமம் டெம்பரேச்சர் என்ன, அப்புறம் கண்டிஷன்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 3 நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெய்னி கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ இதையுமே நான் வந்து ரிப்போர்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீசென்ட் வெதர் ட்ரெண்ட்ஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக்காக நம்ம வந்து இங்கே பார்த்துக்கலாம் நம்மளுக்கு வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ நம்ம வந்து லோக்கல் டைமில் இருக்கனால நம்ம வந்து டைமிங் பேசிஸில் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் சில டிப் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில ஜம்ப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து குயிக்காக வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சிம்பிளான ரிப்போர்ட் தான். ஸோ நீங்கள் வேணா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து புதுசாக வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரிப்போர்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 டைப் ஆஃப் டேட்டாவை எடுத்திருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெதர் டேட்டா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி வெதர் டேட்டா அப்படின்னு. ஸோ பேசிக்காக ஒரே டேட்டா தான். ஆனால் அந்த லேட்டஸ்ட் வெதர் டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் வந்து லேட்டஸ்ட்டாக இருக்கிற லோக்கல் டைம் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபில்டராக இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக இருக்கிற டேட்டா. ஹிஸ்ட்ரி வெதர் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டும் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா ஓல்டு டேட்டாவுமே இருக்கும். ஸோ இப்படி பண்ணுறனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த 2 டேட்டா யூஸ் பண்ணி எனக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ரிப்போர்ட்டை நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் 2 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அலர்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர் குவாலிட்டி. இந்த 2 கார்டு விஷுவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2 காலம்ஸ் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர் குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து காட்டுதில்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து டேட்டாவில் வர டேட்டா கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லேட்டஸ்ட் வெதர் டேட்டாவை நான் வந்து இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர் குவாலிட்டி பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும் பாருங்கள். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலமை வந்து நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர் குவாலிட்டி .db டிஃப்ரா இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு காலம் இருக்குது. ஸோ அந்த காலமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த டேட்டா தான் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி தான் நம்மளுக்கு டேட்டா வரும். ஸோ இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஏர் குவாலிட்டியை நான் வந்து இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அஃபிஷியல் வெதர் ஏபிஐ டாக்குமெண்டேஷன்லேருந்து எடுத்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கூகுள் போயிட்டு நான் வந்து வெதர் ஏபிஐ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தேடுறேன். ஸோ நம்மளோட வெப்சைட் இருக்குல்ல ஃப்ரீ வெதர் ஏபிஐ. ஸோ இதை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு நம்மளோட டாக்ஸுக்கு போகிறேன். போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏர் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கே சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஏர் குவாலிட்டி டேட்டாவில் நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு டேபிள் இருக்குது பாருங்கள். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டாவில் இந்த ஜிபி டிஃப்ரா இண்டெக்ஸ், ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா கிரேட் பிரிட்டன் டிஃப்ரா இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும். ஸோ இந்த காலமில் நம்மளுக்கு வந்து டேட்டா எப்படி வரும்னா இந்த மாதிரி தான் வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி தான் நம்மளுக்கு டேட்டா வரும். ஸோ இதை பேஸ் பண்ணி நான் வந்து ஒரு பேண்ட் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் நம்ம வந்து விஷுவலில் வந்து இந்த நம்பரை வந்து காமிக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த பேண்டை காமிச்சோன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு புது காலம் கிரியேட் பண்ணி அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லாஜிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்மளோட ரிப்போர்ட்டில் நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு நான் என்ன காலம் யூஸ் பண்ணியிருக்கேன்னா இந்த ஜிபி டிஃப்ரா இண்டெக்ஸ் காலம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜிபி டிஃப்ரா இண்டெக்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த காலமுக்கு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த காலம் யூஸ் பண்ணி தான் நான் வந்து அது பண்ணியிருக்கேன். ஸோ டிஃபால்ட்டாக நம்மளுக்கு வந்து 777 வருது. ஸோ 777னா வந்து பார்த்தீங்கன்னா ஹை. ஸோ ஏர் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த பேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஏர் குவாலிட்டி ஹை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே விஷுவலில் வந்து நம்மளுக்கு வந்து டிஃபைன் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த கார்டு விஷுவலை நான் வந்து கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த ஏர் குவாலிட்டி பேண்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன், அதாவது நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன வேணாலுமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய ரிச்சாக பண்ணலாம், இன்னும் நிறைய இன்ட்ராக்டிவ் டேஷ்போர்ட் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிப்போர்ட் வந்து அவ்வளோ இன்ட்ராக்டிவாக இல்லை. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இன்ட்ராக்டிவாக நீங்கள் வந்து பண்ணலாம். அதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது நம்மளோட டேட்டாவில். ஸோ இந்த ரிப்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ரிசோர்ஸஸாக நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ பேசிக்காக வந்து நீங்கள் வந்து இதே ரிப்போர்ட்டை யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து உங்களோட டேட்டா பேஸ் நேம், அதுக்கப்புறம் வந்து அந்த கிளஸ்டரோட க்ரெடென்ஷியல்ஸ் மட்டும் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணால் போதும். ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த பவர் பிஐ ஃபைலை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நான் வந்து இங்கே கிளிக் பண்ணுறேன்.
ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டாக்கு போயிட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து 2 விஷயங்கள் வந்து பண்ணணும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஸோ பேசிக்கா வந்து இந்த 2 டேபிளுக்குமே நீங்க வந்து இந்த கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் மட்டும் உங்களோடத நீங்க வந்து போடணும். ஸோ நான் வந்து என்ன மீன் பண்றேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஹிஸ்டரி வெதர் டேட்டா டேபிள்ல இங்க அட்வான்ஸ்ட் எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இத நான் வந்து இப்போ கிளிக் பண்றேன். ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் டேபிளோட கோடு எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எம்குவரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பவர் பிஐல. ஸோ இதில வந்து நீங்க வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த யூஆர்எல் இருக்குல்ல, உங்களோட யூஆர்எல்ல வந்து நீங்க வந்து எடுத்து, நீங்க வந்து இதில ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து வேற டேட்டாபேஸ் நேம் யூஸ் பண்ணீங்கன்னா, இந்த டேட்டாபேஸ் நேம வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ நீங்க வந்து ஒரே டேட்டாபேஸ் நேம் தான் யூஸ் பண்றீங்கன்னா, நீங்க வந்து அப்டேட் பண்ண தேவையில்ல. அதுக்கப்புறம் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து வேற டேபிள் நேம் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா, அந்த டேபிள் நேம வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த டபுள் கோட்ஸ்குள்ள நீங்க வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ இந்த 3 சேஞ்சஸுமே நீங்க வந்து பண்ணிட்டு, நீங்க வந்து டன் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தீங்கன்னா, பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் டேபிள் வந்து உங்களோட கேக்குல் டேட்டாபேஸோட கனெக்ட் ஆயிருக்கும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜஸ்ட் வந்து ஹிஸ்டரி வெதர் டேட்டா தான். அதே மாரி லேட்டஸ்ட் வெதர் டேட்டாக்கு நான் வந்து இத கிளிக் பண்ணிட்டு, அதே மாரி நீங்க வந்து இந்த அட்வான்ஸ்ட் எடிட்டருக்கு போணும். போயிட்டு முன்னாடி சொன்ன மாரி இந்த கிளஸ்டர் டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் வந்து டேட்டாபேஸ் நேம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் நேம். ஸோ இந்த 3ம் தான் நீங்க வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாரி இந்த டேட்டாவ எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஜஸ்ட் வந்து நம்மளோட query URIன்னு சொல்லிட்டு காமிச்சேன்ல, நம்மளோட கேக்குல் டேட்டாபேஸ். ஸோ அதுலேருந்து தான் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இது வந்து டேட்டாபேஸ் நேம், அதுக்கப்புறம் டேபிள் நேம். இந்த 3 விஷயத்த தவிர நீங்க வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க வந்து டன் குடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து இது 2மே நீங்க சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம், இந்த க்ளோஸ் அண்ட் அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இத நீங்க கிளிக் பண்ணிட்டு, ஜஸ்ட் வந்து நீங்க வந்து க்ளோஸ் அண்ட் அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கலாம். அப்படி குடுத்தீங்க அப்படின்னா, இந்த ரிப்போர்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கேக்குவல் டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணி, அதோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து அப்டேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து நம்ம இத ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ தட் நம்மளோட கேக்குல் டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணி, லேட்டஸ்ட்டான டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இது புல் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட் டேட்டா வந்து இதில இருக்கு. ஓகே. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து இந்த ரிப்போர்ட்ட நம்ம வந்து ஃபேப்ரிக்குக்கு எப்படி நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இத நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். உங்களுக்கு தெரியும். ஸோ இத நான் வந்து இப்போ கிளிக் பண்றேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து சைன் இன் ஆப்ஷன் கேட்குது. ஸோ பேசிக்கா நான் வந்து இந்த வெர்ஷன்ல நான் வந்து சைன் இன் பண்ணாம விட்டுட்டேன். ஸோ பேசிக்கா என்னோட கிரெடென்ஷியல்ஸ யூஸ் பண்ணி நான் வந்து ஃபர்ஸ்ட் சைன் இன் பண்ணணும். ஸோ அத நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இமெயில் அட்ரஸ நான் வந்து பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்ட நான் வந்து இங்க டைப் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து இத சைன் இன் பண்ணதுக்கப்புறம், இப்போ நீங்க வந்து பப்ளிஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து எந்த வொர்க் ஸ்பேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பப்ளிஷ் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்குது. ஸோ நான் வந்து இந்த வெதர் ஸ்ட்ரீமிங்க நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு நான் வந்து இங்க செலக்ட் நான் வந்து இங்க சூஸ் பண்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பவர் பிஐயோட ரிப்போர்ட் இந்த ரிப்போர்ட் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து இது பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம், நம்ம வந்து ஃபேப்ரிக்குக்கு போயிட்டு, இந்த ரிப்போர்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட பப்ளிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபேப்ரிக்குக்கு போயிட்டு, இந்த ரிப்போர்ட்ட வந்து நம்ம வந்து ஆன்லைன்ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து நம்மளோட வெதர் ஸ்ட்ரீமிங் வொர்க் ஸ்பேஸ்க்கு போறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேஜ நான் வந்து ஃபர்ஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இதில வந்து நம்மளுக்கு வந்து இப்போ 2 விதமான ரிப்போர்ட் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் ரியல் டைம் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த ஆன்லைன் வெர்ஷன்லேயே கிரியேட் பண்ணது. அதே மாரி ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா, இந்த வெதர் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பவர் பிஐ டெஸ்க்டாப்ல கிரியேட் பண்ணிட்டு, அத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இங்க பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த ரிப்போர்ட்ட நான் வந்து இங்க ஓப்பன் பண்றேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து பவர் பிஐ டெஸ்க்டாப்ல கிரியேட் பண்ணத நம்ம வந்து இப்போ ஆன்லைன்ல நம்ம வந்து இங்க பப்ளிஷ் பண்ணிட்டோம். ஸோ இதில வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரியல் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகாது. நான் முன்னாடியே சொன்ன மாரி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த எடிட் பட்டன் நான் வந்து இங்க கிளிக் பண்ணிட்டு, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து நம்மளோட பேஜ் விஷுவலுக்கு போனோம்னா, இங்க ரெஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனே இருக்காது. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பவர் பிஐ டெஸ்க்டாப் யூஸ் பண்ணி நம்ம வந்து இம்போர்ட் மோட்ல நம்ம வந்து இது கிரியேட் பண்ணது. ஸோ அன்லெஸ் அண்ட் அன்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு ஸ்கெட்யூல்ட் ரெஃப்ரெஷ்ல நீங்க வந்து இந்த ரிப்போர்ட்ட நீங்க வந்து ரெஃப்ரெஷ் பண்ணா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து அப்டேட் ஆகும். இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ரியல் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகாது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் இந்த ரிப்போர்ட்டுக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணல இந்த டெஸ்ட் ரிப்போர்ட் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரியல் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்டேட் ஆகணும் அப்படின்னா, நீங்க வந்து உங்களோட ஆன்லைன் வெர்ஷன்லேயே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது உங்களோட ரிப்போர்ட்ட ரிச்சா நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனா சில ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கும். நீங்க நெறைய விஷயங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. நான் முன்னாடியே சொன்ன மாரி. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ரிப்போர்ட் வந்து ரியல் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆயிட்டே இருக்கும்.
ஸோ வேறஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த இம்போர்ட் மோடு யூஸ் பண்ணி உங்களோட பவர் பிஐ டெஸ்க்டாப் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட் வந்து நீங்கள் ஸ்கெடியூல் ரிஃப்ரெஷ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட ஒர்க் ஸ்பேஸ்க்கு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் போங்க. போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெதர் ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சிமாட்டிக் மாடல் இருக்கும் விச் இஸ் டேட்டா மாடல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட்ஸ் இருக்கும் மோர் ஆப்ஷன்ஸ். இதை நான் வந்து இப்போ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நான் வந்து சூஸ் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நான் வந்து இங்கே சூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக நீங்கள் வந்து ஸ்கெடியூல் ரெஃப்ரெஷை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் வந்து இதை ஆன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களோட ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெஃப்ரெஷ் ஃப்ரீக்வன்சி இருக்குது. ஸோ வீக்லி அப்டேட் ஆகணுமா டெய்லி அப்டேட் ஆகணுமான்னு. ஸோ நான் வந்து இங்கே டெய்லியே சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே டைம் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்தெந்த டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து 1 hour ஒன்ஸுக்கு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ஸ்கெடியூல் ரெஃப்ரெஷை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் அப்ளை கொடுத்தீங்கன்னா ஸோ பேசிக்காக வந்து இந்த ஸ்கெடியூல் பேஸ் பண்ணி உங்களோட ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகும். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரிப்போர்ட் வந்து அப்டேட் ஆகாது. ஸோ அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்கள் வந்து மேனுவலாக வந்து உங்களோட டேட்டா மாடலை நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணால் தான் இந்த ரிப்போர்ட் வந்து அப்டேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து திரும்பவும் வந்து ஒர்க் ஸ்பேஸ் போயிட்டு நம்மளோட டேட்டா மாடல் இருக்குல்ல இந்த வெதர் ரிப்போர்ட் டேட்டா மாடல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அப்டேட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த வெதர் ரிப்போர்ட்டுக்கு நீங்கள் வந்து போனீங்கன்னா உங்களோட லேட்டஸ்ட் டேட்டாவை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ வேறஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரியல் டைமில் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆன்லைன் வெர்ஷன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிப்போர்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரியல் டைமில் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த 2 விஷயத்தையுமே நான் வந்து உங்களுக்கு கவர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆன்லைனில் க்ரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி வந்து பவர் பிஐ டெஸ்க்டாப்பில் க்ரியேட் பண்ணுறது. ஸோ 2த்துக்குமே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம வந்து பவர் பிஐ யூஸ் பண்ணி கேக்யூஎல் டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். 2 வேல பார்த்தோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிஐ ஆன்லைன் யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தோம் எப்படி வந்து ஒரு ரியல் டைம் ரிப்போர்ட் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பவர் பிஐ டெஸ்க்டாப்பும் நம்ம வந்து பார்த்தோம். எப்படி வந்து பவர் பிஐ டெஸ்க்டாப்பில் வந்து நம்ம வந்து கேக்யூஎல் டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ரிப்போர்ட் கிரியேஷன், அதுக்கப்புறம் எப்படி வந்து பப்ளிஷ் பண்ணுறது அந்த வெர்ஷன்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பவர் பிஐ டெஸ்க்டாப் வெர்ஷனில் நான் கிரியேட் பண்ண ரிப்போர்ட் ஃபைலை வந்து நான் வந்து ரிசோர்ஸஸாக கொடுக்குறேன். ஸோ அதை வந்து எப்படி உங்களோட டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணுறது அந்த விஷயத்தை நம்ம வந்து கவர் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கேக்யூஎல் query செட்டை நம்ம வந்து கவர் பண்ணோம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த செஷனில் பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ அடுத்த செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம வந்து அலர்ட்ஸ் வந்து கான்ஃபிகர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வெதர் டேட்டாவில் ஏதாவது வார்னிங்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த வார்னிங்ஸை எப்படி வந்து ஒரு அலர்ட்டாக நம்ம வந்து ட்ரிகர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த அலர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இமெயில் வழியாக நம்ம வந்து சென்ட் ஆகிற மாதிரி நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம் வாங்க.